முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும், அரங்கத்தில் உள்ள அத்தனை பெரியோர்களுக்கும், பத்திரிகை நிருபர்களுக்கும், நண்பர்களுக்கும் எங்களோட கனிவான வணக்கங்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த 4 நாட்களில் நம்மளுடைய நூற்றாண்டு விழாவை ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்று 4வது நாள் நிறைவு விழா இன்னும் பிரம்மாண்டமாய், இன்னும் நிறைய 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 நட்சத்திரங்களோட, அதுவும் நம்ம சினிமாவுக்கு பெருமை சேர்த்தவர்கள் எல்லார் முன்னிலையிலும் நடக்கிறதுன்றது ரொம்ப பெருமையான விஷயம். அண்ட் இதை இவ்வளவு ஸ்பெஷலாகவும் இவ்வளவு பெருசாகவும் இந்த தமிழகத்துக்கு இதை இன்னும் ஒரு சிறப்பாக சேர்த்து கொடுத்த முதல்வர் அம்மா அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் பாசம், அம்மா என்றால் நேசம், இனி அம்மா என்றால் தேசம். இன்று நம் அம்மா கற்பக விருட்சமாய் திகழ்கிறார். அந்த விருட்சத்தின் ஆணிவேர் நம் சினிமா. இதில் விழுதுகளுக்கெல்லாம் சந்தோஷம், பெருமை. அந்த ஆனந்தத்தை கொண்டாடும் விதமாக இந்திய சினிமாவின் நூற்றாண்டு விழாவில் அம்மா அவர்களின் கலையுலக வாழ்க்கையை குறும்படமாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அதன் துணைத் தலைவர் இயக்குனர் திரு பி. வாசு அவர்கள் உருவாக்கியுள்ளார். அந்த குறும்படம் இதோ உங்களுக்காக. நூற்றாண்டுகள் காணும் திரைவானில் கதாநாயகிகளின் கதாநாயகியாக ஜொலித்தவர் நம் கலை செல்வி, புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள். இவர் தோன்றியது 24/2/1948 மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில். இவர் பிறக்கும் போதே மகம் ஜெகத்தை ஆளும் என்ற சொல்லிற்கு உயிரூட்டினார். அதிலும் மாசி மகம் என்றால் சும்மாவா? அன்னை சந்தியாவிற்கு இளைய மகளாக பிறந்தாலும் பள்ளி கல்வியில் முதல் மாணவியாய் திகழ்ந்தார். கல்வி இவரை ஆட்கொண்டது, கலை இவரை ஆக்கிரமித்தது. இவரது பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்கு தலைமை வகித்த நடிகர் திலகம் இவர் ஒரு தங்க சிலை என்றார். இந்த தங்க சிலையை தமிழில் கதாநாயகியாக ஆக்கிய பாக்கியம் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களையே சாரும். என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. இவர்களின் அறிமுக வெற்றியை கண்ட மக்கள் திலகம் 1000ல் ஒருவனாய் இவரை புகழின் உச்சிக்கே அழைத்துச் சென்றார். அதன் பிறகு நம் கலை செல்வி கதாநாயகியாய் நடித்த குமரிக்கோட்டம், நம் நாடு, மாட்டுக்கார வேலன், ராமன் தேடிய சீதை, அடிமை பெண், பட்டிக்காடா பட்டணமா, சவாலே சமாளி, பாட்டும் பரதமும், குடியிருந்த கோவில், நான், 3 எழுத்து என்று தொடர்ந்து பல படங்கள் வெற்றி விழா கொண்டாடியது. நடித்த படங்களில் அதிகமாக வெள்ளி விழா கண்ட கதாநாயகி இவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊரெல்லாம் வந்து விளையாடு. எனக்கு இந்த பாலிடிக்ஸில் பிடிச்ச 2 பெண்கள், ஒன்று இந்திரா காந்தி, ஒன்று ஜெயலலிதா. அதுக்கப்புறம் நானும் அவங்கள சேர்ந்து ஆக்ட் பண்ண படம் அரச கட்டளை. அதில் எப்படின்னா அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டியது, அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்வாங்க.
அது கொஞ்சம் கூட அப்படி இப்படி போகாது. அப்புறம் ரொம்ப புத்திசாலி பொண்ணு. எத்தனை காலம் கனவுகள் கண்டேன் காண்பதற்கு உன்னை காண்பதற்கு. கதாநாயகியாக முதலிடத்தில் இருந்தாலும் கதைக்கும் நடிப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர். நம் கலைசெல்வி சூரியகாந்தி படத்தில் நடித்ததற்காக தனக்கு ₹1 சம்பளம் போதும் என்று அன்றே கூறினார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வரும் இந்தி மொழி வசனங்களுக்கு இவரே வசனகர்த்தா. रास्ते से एक डरपोक मुसाफिर चल रहा था. ஒரு பயந்த வழிப்போக்கன் பாதையில் நடந்து போய் கொண்டிருந்தார். எக்காயக் उसने मुड़कर देखा. திடீரென்று அவன் திரும்பி பார்த்தான். उसके पीछे उसकी लंबी परछाई दिखाई थी. அவன் பின்னாலே அவன் நீண்ட நிழல் தெரிந்தது. वो उसे कोई भूत समझकर भागने लगा. அவன் அதை ஏதோ பேய் என்று நினைத்து ஓடத் தொடங்கினான். நடிப்பிற்கே இலக்கணம் வகுத்த நடிகர் திலகம் நம் கலைசெல்வியின் நடிப்பை பார்த்து ரசித்து பாராட்டியிருக்கிறார். எவ்வளவு லெங்க்தி டயலாகாக இருந்தாலும் சாதாரணமாக அது மனசில் படிச்சிடும். அவங்களுக்கு ஒரு தடவை படித்தா போகிறோம். அது சிவாஜிக்கு இருந்தது அந்த கிஃப்ட். அதே கிஃப்ட் ஜெயலலிதாவுக்கும் உண்டு. இதோ இந்த இடத்துல தான் நீங்களாவே ஒரு காவியரங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதோ வாழ்க்கையர போல, அப்புறம் இங்க அப்பா பாட்டிய போல உங்களை நினைச்சுக்கிட்டு பாட்டு பாடுறீங்க. பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்தில் கேட்டுக்கோடி உரிமை மேளம் என்ற பாடலுக்கு பல்லவி கொடுத்ததும் இவரே. கேட்டு கோடி உரிமை மேளம், போட்டு கோடி கோகோதாளம், பார்த்து கோடி உன் மாமன் கிட்டு பட்டி காட்டு ராகம் பாவம், பார்த்து கோடி உன் மாமன் கிட்டு பட்டி காட்டு ராகம் பாவம். சூரியகாந்தி படத்தில் நான் என்றால் அது அவளும் நானும் தான் என்ற பாடலில் வரும் ஆங்கில வரிகளை உருவாக்கி குரல் கொடுத்ததும் நம் கலைசெல்விதான். ஆண் மகன் வகுத்த எல்லையை கடந்து நடந்தாள் ராகவன் தலைவி. Remember what happened to her. கணவன் கீத்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி. Yes, always yours sincerely. ஜெயலலிதா எப்படி பேர்லேயே ஜெயம் இருக்குல்ல இல்லையா? அவங்களோட நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறேன். ஒரு திடமான பொண்ணு. திடமான பொண்ணுங்கிறது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களே. அவங்க வாழ்க. பெண்ணாடும் பூமிதானே என்று எள்ளி நகையாடி எல்லை தாண்டி நுழைந்திருக்கிறார்கள் எதிரிகள். பெண்ணின் பெருமை காக்க, இந்த மண்ணின் மகிமை காக்க, ஊடலிலே போர்க்கவசம், வளைக்கரத்திலே கொலைவாள். விடை கொடுத்தாயே, ஈழர்களை வெங்கொடுமை சாக்காட்டிலே சந்திக்கிறேன். ஆதிபராசக்தி படப்பிடிப்பின் போது கடைசி டான்ஸ் வர்றப்போ யாரை டான்ஸராக போட போகிறீங்க நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டேன். சின்ன சத்தியத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஆடினதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காம எங்கிட்ட தனியாக வந்து இந்த இடத்த முழு ஷாட் வச்சுருங்க, ரிஹர்சல் பார்க்க வேணும், நான் ஆடிடுறேன். வருகவே வருகவே இறைவா என் தலைவா, வருகவே வருகவே இறைவா என் தலைவா, வருகவே வருகவே. 1000ல் ஒருவன் மூலம் நம் கலைசெல்வியை அரியாசனத்தில் அமர்த்திய மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் ஆனதும் நம் கலைசெல்வியை புரட்சித் தலைவியாக்கினார். 6 குணங்கள் கொண்டவளாம் ஒரு பாவை, அது யாரோ எவரோ ராமன் தேடிய சீதை. தேவை ஒரு காவிய செல்வம், தேடாமல் தேடிய தெய்வம். நீயானால் சம்மதம் அம்மா, நெஞ்சம் உன் சந்நிதி அம்மா, எல்லாம் உன்னோடு தானோ. திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ. தன் திரைப்பட வாழ்நாளில் அம்மா வேடமே போடாத நம் புரட்சித் தலைவி இன்று ஒவ்வொரு தமிழனுக்கும் அம்மாவாக அன்புடனும் பரிவுடனும் வலம் வருகிறார். எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா.
யாருக்கும் இல்லாத பெருமை நம் அம்மாவிற்கு உண்டென்றால் அது பேசும் மொழிதான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம், ஆங்கிலம் என்று பன்மொழி வித்தகர் நம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஒரு ஹிந்தி இன்டர்வியூவில் பார்த்தேன் நான். தர்மேந்திரா கூட நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில். அதில் அவங்க அந்த இன்டர்வியூலேயே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஷீ கேன் ஸ்பீக் எனி லாங்குவேஜ். கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, வேறு என்ன பாஷை தெரியுமோ எனக்கு தெரியாது. அதனால் ஷீ இஸ் ஃபிட் டு பி த பிரைம் மினிஸ்டர் ஆர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வெரி சூன் ஐ வுட் லைக் டு see her that. இதுவரை இவர் புரிந்த சாதனைகள் கடலளவு. இனி புரிய போகும் சாதனைகள் உலகளவு. கலைத்துறையின் காவல் தெய்வமாய் அன்றும் இன்றும் என்றென்றும் திகழும் புரட்சித் தலைவி அம்மா. 100 விழா காணும் திரை உலகின் இதயத்தில் நீங்கள், உங்கள் இதயத்தில் நாங்கள். தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக. தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக. கண் பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக. பொன்மகளே வருக, நீ வருக.